இந்த நபர் அவர் புதுசா வந்திருக்கிற அபார்ட்மெண்ட் சுவருடைய கார்னர்ல ஒரு ஸ்கேல் எடுத்துட்டு போய் வச்சு பாக்குறாரு. பார்த்தா அது கரெக்டா இருக்குது. அதுக்கப்புறம் அதே ரூம்ல இன்னொரு கார்னர்ல அந்த ஸ்கேலை வச்சு பாக்குறாரு. ஆனா அந்த கார்னர் மட்டும் 30 டிகிரி டிஃபரெண்டா இருக்குது. அதை பார்த்து அவருக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது, இந்த சுவருடைய ஒரு பக்கம் கரெக்டா இருக்குது, இன்னொரு பக்கம் மட்டும் ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போய் தண்ணி பிடிச்சிட்டு வந்து தரையில ஊத்தி பாக்குறாரு. பார்த்தா தரையில ஊத்தின தண்ணி 2 பகுதியா பிரியுது. அதனால அவரு அந்த சுவருடைய வெளிப்பக்கம் எல்லாம் போய் பார்த்துட்டு உள்ள வந்து ஒரு மெஷர்மெண்ட் டேப் எடுத்து அந்த சுவரை மெஷர் பண்றாரு. பார்த்தா கரெக்டா 8 மீட்டர் வருது. அதுக்கப்புறம் அதே சுவரை வெளிப்பக்கம் போய் அவரும் அவருடைய பொண்ணும் சேர்ந்து மெஷர் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா இன்டோரை விட அவுட்டோர்ல 3 மீட்டர் கம்மியா இருக்குது. அதை பார்த்தா அவருக்கு ஒண்ணுமே புரியல, குழம்பி போயிடுறாரு. அப்படி அவர் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவருடைய பொண்ணு ரொம்ப குளிருதுன்னு சொல்லிட்டு லிவிங் ரூம்க்கு ஓடி போய் அங்க இருக்கிற கோட் எடுத்து போட்டுக்கிறா. அவர் அவ பண்றதெல்லாம் பாத்துக்கிட்டு தான் இருக்காரு. அவளும் அவருக்கு டாட்டா காட்டிட்டு அந்த ரூமை விட்டு வெளியில ஓடி வரா. ஆனா ஹாலை பார்த்தா எம்டியா இருக்குது. அவருடைய பொண்ணு வெளியில வரவே இல்ல. அதை பார்த்தா அவரு தன்னுடைய பொண்ணு தாங்கிட்ட ஹைட் அண்ட் சீக் விளையாடுறா போலன்னு நினைச்சுக்கிட்டு ரூம்குள்ள ஓடி போய் பாக்குறாரு. பார்த்தா அங்கேயும் அவருடைய பொண்ணு காணும், கீழே கோட்டு மட்டும் தான் கிடைக்குது. அதுக்கப்புறம் அவரும் அந்த வீடு ஃபுல்லா தேடி பாக்குறாரு. ஆனா எங்கேயுமே அவருடைய பொண்ணை காணோம். அவருடைய பொண்ணு எங்கடான்னு பார்த்தா ஒரு காரிடார்ல தான் சுத்திக்கிட்டு இருக்கா. ஆனா அந்த காரிடார் அந்த வீட்டுக்கு சொந்தமானதே கிடையாது.